பலந்தரும் தேவன் எபிசோட் 1648 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளையே யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். இன்றைக்கு உலகத்திலே தயாள குணம் உள்ளவர்கள் குறைந்து விட்டார்கள். இந்த தயாள குணம் யார் மூலமாய் கிடைக்கும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஏனென்றால் அவர் தயாள பிரபு. அவருக்கு புறம்பாய் வாழ்ந்த ஜனங்களை கூட அவர் நேசித்தார். அவர் அடிக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர்களை, அடித்தவர்களை மன்னித்தார். அவரிடத்திலே தயாள குணம் இருக்கிறது. அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தயாள குணமுள்ளவர்களாய் வாழ்வோமானால், தயாள குணமாய் யோசிப்போமானால், கர்த்தர் நம்முடைய காரியங்களிலே நிலைத்து நிற்க செய்வார். தயாள குணம் உள்ளவன் நிலைத்திருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் கொடுப்பதற்கு ஒரு காலம் இடையூறு வராது. அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். அதான் தயாள குணத்திலே தயாள குணமுள்ளவன் நிலைத்திருப்பான். தயாளமாய் எல்லாருக்கும் கொடுங்கள், தாராளமாய் கொடுங்கள். கொடுப்பதிலே உங்களுக்கு குறை வராதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தயாள குணமுள்ளவனுக்கு தயாளத்திலே நிலைத்து நிற்க கிருபை பாராட்டுகிறீரப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தாராளமாய் தயாள மனதுடன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய அவர்கள் உள்ளங்களிலே ஏவியருளும். தயாள குணமுள்ள மகனே, மகளே, உன் தயாளத்தில் நீ கொடுப்பதில்லை, தாராளமாய் கொடுப்பதில்லை, குறைவு வராதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார். தயாளத்திலே நீ நிலைத்து நிற்பாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.